பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை பாதுகாக்கிறவர் யார்? என்னோடு கூட நடக்கிறவர் யார்? அநேக துன்பங்கள் எனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறதே, அநேக நெருக்கங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே. இக்கட்டு காலத்தில் எனக்கு அரணாய் கோட்டையாய் நிற்பவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய பலனாய் கேடகமாய் இருக்கிறார். என் சரீரத்துக்கு என்ன பலன் வேண்டுமோ அந்த பலனை கர்த்தர் தருகிறார். எனக்கு என்ன பாதுகாப்பு வேண்டுமோ அந்த பாதுகாப்பை கர்த்தர் எனக்கு தருகிறார் என்று பக்தனாகிய தாவீது சொல்லும்போது நாம் மார்பு தட்டி சொல்ல முடியும், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு கேடகமாய் இருக்கிறவர். எத்தனையோ சத்துருக்கள் என்னை நெருக்கி கொண்டு வந்த போதிலும் என்னை விட்டு விடாமல், நான் கீழே விழுந்து விடாமல் என்னை தாங்கி பிடித்து என்னை பாதுகாத்த தெய்வம் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு மார்பு தட்டி சொல்ல முடியும்? ஆண்டவர் என் பக்கத்தில் நிற்கிறார், எனக்கு கேடகமாய் இருக்கிறார். நான் இனி யாருக்கும் பயப்படுவது இல்லை. சத்துருக்களை கண்டு நான் ஒளிந்து ஓடுவதில்லை. சத்துருக்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு பலனையும் என்னுடைய கேடகமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாத, உனக்கு நான் பலன் தருவேன். உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நான் கேடகமாய் கோட்டையாய் அரணாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படவே வேண்டாம். சத்துருக்கள் உன் குடும்பத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களாம். உன்னை வெட்டுவேன், வீழ்த்துவேன், உன்னை முறியடிப்பேன், உன்னை கட்டில் கிடையாய் ஆக்குவேன் என்று சொல்லி எழும்பி நிற்கக்கூடிய சத்துருக்களை முறியடிப்பதற்கு தெய்வமாகிய கர்த்தர் உன் கூடாரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் கூடாரத்திற்குள் உலாவும் போது எந்த விதமான சத்துருக்களும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பக்தனாகிய தாவீதோடு கூட இருந்த தகப்பன், யோசேப்போடு கூட இருந்த தகப்பன், எத்தனையோ நெருக்கங்கள் யோசேப்புக்கு வந்த போதிலும் அந்த நெருக்கத்திலெல்லாம் விழுந்து விடாமல் அவனோடு கூட இருந்து பாதுகாத்து அவன் மேல் வைக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்தாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் சிரசின் மேல் தரிசனம் இருக்கிறதா? உன் சிரசின் மேல் வாக்குத்தத்தம் இருக்கிறதா? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி விடாமல் சத்துருக்கள் தடைபடுத்தி வைத்திருக்கிறார்களா? அந்த சத்துருக்களை முறியடித்து நான் ஜெயத்தை தந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று யோசுவாவிடம் சொன்ன தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உன்னோடும் கூட இருப்பேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் பாதுகாப்பாய் வாங்கப்பா, என் குடும்பத்தில் நீர் அரணாய் நிலுங்க ஆண்டவரே, பல பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது எனக்கு ஒரு விடிவு வரும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும், நான் இருளுக்குள் கிடந்தது போல இருக்கிறதே, இதனால் என்னுடைய பலன் குன்றி போகிறதே, என்னுடைய சரீரத்தை யாரோ வந்து நெருக்க
நொறுக்குவது போல, உடைக்கிறது போல நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேனே. எப்பொழுது இந்த கட்டுகளிலிருந்து, இந்த நுகங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நுகக்கட்டை நான் முறிக்கப் போகிறேன், உன் கட்டுகளை நான் அறுத்து உன்னை நான் விடுதலை ஆக்குவதற்கு நான் உன் குடும்பத்தில் எழுந்தருளப் போகிறேன். கேடகமாய், அரணாய், கோட்டையாய் நான் உன் குடும்பத்துக்குள் நிற்கும்போது எந்த சத்துருவும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தையாய், கோட்டையும் அரணுமாய், பலனாய் நான் கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் என் பலனும் என்னுடைய கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் கர்த்தர் அந்த ஆளுகை செய்யப்பா. நீர் அந்த குடும்பங்களை பலப்படுத்துவீராக. நீர் அந்த குடும்பங்களுக்கு கேடகமாய் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அந்த குடும்பங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.